அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 22 ஜூன் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மணல் ஏற்றி சென்ற லாரி, டெம்போ வேன் மற்றும் 2 கார்கள் தொடர்ந்து மோதிக்கொண்டதில் 12 பேர் உயிர் இழந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. கொதித்து எழுந்தார் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள். திருவாரூரிலிருந்து திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்த கருணாநிதியின் குடும்பம் என்று எதிர்க்கட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா குற்றம் சாட்டியதை சுட்டிக்காட்டியுள்ள தமிழக முதல்வர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எந்த மூலதனத்தை வைத்துக் கொண்டு சென்னைக்கு வந்தார் என்றும் இன்று கொடநாட்டில் எதன் மூலம் தங்கியிருக்கிறார் என்றும் வெளியிட வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதன் மூலம் அரசியல்வாதிகள் எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்திருப்பார்கள் என்பது வெளிவருமோ என்று எண்ண தோன்றுகிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழக சட்டசபையில் இன்று வேளாண்மை துறை அமைச்சர் திரு வீரபாண்டிய ஆறுமுகம் அவர்கள் வெள்ளிக்கிழமை கூறிய வார்த்தையை அவைக்குறிப்பிலிருந்து நீக்குமாறும், அதேபோல் இன்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் அதிமுக கூறிய பாலாறு ஆற்றில் மணல் கொள்ளை அடிப்பது திமுக தான் என்று கூறியதற்கு துரைமுருகன் அவர்கள் அதிமுகவினர் மணல் கொள்ளை அடிப்பவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்வோம் என்று எதிர்க்கட்சியை மிரட்டியதால் இந்த 2 சம்பவங்களுக்காக சட்டசபையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு செய்ததாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. புதுடெல்லியில் மத்திய உள்துறையின் உயர்நிலை கூட்டத்தில் மாவோயிஸ்ட் இயக்கத்திற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளதாகவும் இந்த இயக்கத்தை தீவிரவாத இயக்கம் என்று அறிவித்து உள்ளதாகவும் டெல்லியிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மாவோயிஸ்ட் இயக்கம் தீவிரவாத இயக்கம் என்றும் அதை இந்தியாவில் தடை செய்யப்பட்டதாக இன்று மத்திய அரசு அறிவித்த நிலையில் இதை மேற்கு வங்க மார்க்சிஸ்ட் அரசு கடுமையாக கண்டித்துள்ளதாகவும் தடை விதித்ததை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று இடதுசாரி கட்சிகளின் சேர்மன் பீமன் போஸ் செய்தி வெளியிட்டுள்ளதாக கொல்கத்தாவில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மாவோயிஸ்டுகள் 48 மணி நேர பந்த் அறிவித்துள்ளதால் 5 மாநிலங்களில் அவர்கள் அதிகம் இருக்கும் இடங்களில் பாதிப்பு இருப்பதாகவே செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் திரு பிரகாஷ் கராத் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த போது, அமெரிக்கா உடனான அணுசக்தி ஒப்பந்தத்திற்காக நாங்கள் ஆட்சியிலிருந்து வெளியேறியது சரியான முடிவுதான் என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஏர் இந்தியா நிறுவனம் பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிப்பதால் ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு 3000 கோடி செலவிடப்படுவதாகவும் இனி வரும் ஆண்டில் 500 கோடி குறைக்கப்படும் என்று கூறியிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வடகொரிய நாடு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதல் நடத்த இருந்தால் அதை எதிர்க்க தயாராக இருக்கிறோம் என்று வெளியிட்டுள்ளதாக வட கொரியாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டில் வைத்திருக்கும் அணுகுண்டுகளை கைப்பற்றி அமெரிக்காவை தாக்குவோம் என்று அல் கொய்தா தீவிரவாதிகள் திடீரென்று மிரட்டல் விடுத்துள்ளதால் அமெரிக்கா அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நேபாள நாட்டின் முன்னாள் பிரதமர் பிரசன்னா வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், மீண்டும் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் என்ற ஒரு புதிய போராட்ட குழுவை உருவாக்க இருப்பதாக
செய்தி வெளியிட்டிருப்பதாக காட்மாண்டுவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈரான் நாட்டு தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக கடந்த வாரம் முதல் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து வருவதால் இன்று 100க்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் ஈரானிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. உலகக்கோப்பை 2020 போட்டியில் பாகிஸ்தான் இலங்கையை வீழ்த்தி அமோக வெற்றி பெற்றதாக இங்கிலாந்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 22 ஜூன் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் அதிக மேகமூட்டங்கள் எதுவும் தென்படவில்லை. இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக உணர்ந்ததாகவே தமிழகத்தில் அனைத்து பகுதியிலிருந்தும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.